திருச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்துச் செல்லப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து தஞ்சாவூரிலிருந்து கார் மூலம் திருச்சி சென்ற அவர் விமானம் மூலம் சென்னைக்கு வந்தடைந்தார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் கூடியிருந்த ஏராளமான திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மலர்களை தூவியும் வாழ்க வாழ்க வாழ்கவே, இளந்தலைவர் வாழ்கவே என விண்ணை பிளக்கும் ஒலி முழக்கத்திற்கு இடையேயும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றார். இதனையடுத்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் வாழ்த்து பெற்றார். முன்னாள் அமைச்சர்கள் கே.என். நேரு, பி.கே. சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருச்சியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்துச் செல்லப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து தஞ்சாவூரிலிருந்து கார் மூலம் திருச்சி சென்ற அவர் விமானம் மூலம் சென்னைக்கு வந்தடைந்தார். அப்போது சென்னை விமான நிலையத்தில் கூடியிருந்த ஏராளமான திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்க்கட்சித் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மலர்களை தூவியும் வாழ்க வாழ்க வாழ்கவே, இளந்தலைவர் வாழ்கவே என விண்ணை பிளக்கும் ஒலி முழக்கத்திற்கு இடையேயும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மக்கள் வெள்ளத்திற்கு நடுவே உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றார். இதனையடுத்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் வாழ்த்து பெற்றார். முன்னாள் அமைச்சர்கள் கே.என். நேரு, பி.கே. சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.